நிலைவாழ்வை நோக்கி தவக்காலத்தின் 30ஆம் நாள் தியானம். நீதி அது இறையரசிற்கான வழி. நீதியை குறித்து சிந்திக்கும் இந்த வாரத்தில் மத்தேயு 6வது அதிகாரம் 33 ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராட்சியத்தையும் உடைய நீதியையும் தேடுங்கள், இவை அனைத்தும் கூட கொடுக்கப்படும் என்று பழைய மொழிபெயர்ப்பில் காண்கிறோம். நமது பரமண்டல ஜெபத்திலே உமது ராட்சியம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக என ஜெபிக்கிறோம். அவரின் சித்தம் அல்லது அவரின் விருப்பம் பூவுலகில் செய்யப்பட வேண்டுமானால் அல்லது நிறைவேற்றப்பட வேண்டுமானால் நாம் கடவுளுக்கு ஏற்புடையவற்றை அல்லது கடவுளுடைய நீதியை உலகில் உருவாக்க வேண்டும். அதற்கு பகுதியில் முதலாவதாக செல்வத்தை மண்ணுலகில் அல்ல விண்ணுலகில் சேர்த்து வைக்க அழைப்பு கொடுக்கிறார். நம் மனம், நம் சிந்தனை அழியாத நித்திய வாழ்வை குறித்ததாக இருக்க வேண்டும். உலக காரியங்களில் அதிக நாட்டம் கொள்வதால் உண்மை செல்வத்தை இழந்து விடுகிறோம். விண்ணுலகின் அடிப்படை அன்பில் கட்டப்படுகிறது. இவ்வன்பை மையமாக கொண்ட நமது சிந்தனை விண்ணுலகு சார்ந்த செல்வத்தை சேர்க்க வழிவகுக்கிறது. இரண்டாவதாக கண் உடலுக்கு விளக்கு என்கிறார். நமது கண் சரியாய் இருந்தால் உடல் வெளிச்சமாக இருக்கும். நமது பார்வை சரியாக வேண்டும். பார்வை சரியானால் தெளிவு கிடைக்கும். நமது பார்வை இயேசுவின் பார்வையாக மாற வேண்டும். சமூக சமய அநீதிகள் இனங்காணப்பட்டு களையப்பட வேண்டும். அவ்வாறான சூழலில் தான் அவரின் சித்தம் பூவுலகில் நிறைவேற முடியும். மூன்றாவதாக கவலை வேண்டாம் என்கிறார். பறவைகளையும் பூத்து குலுங்கும் மலர்களையும் பாருங்கள், இவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் என்ற உறுதிமொழி தரப்படுகிறது. பொருளாசை எல்லா தீமைக்கும் வேர் என கூறப்பட்டுள்ளது. உலக ஆசை நிமித்தம் நமது சமாதானத்தை இழந்து கடவுளை விட்டு தூரம் போகிறோம். எனவே இறை பற்றுள்ள மக்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். இறையாட்சியையும் அவருக்கு ஏற்புடையது அல்லது நீதியை தேடுவோம். அப்போது நிலை வாழ்வு நமக்கு அருளப்படும். ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.